வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ அன்சிதாவோட ஃபேன் போல இருக்குது, பிக்கஸ்ட் ஃபேன் போல இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்திருக்காங்க. அதை வந்து அன்சிதா வந்து தன்னோட ஸ்டோரியில் போட்டிருக்காங்க. அது செமையாக எழுதியிருக்காங்க, பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் போட்டுக்கோங்க. ஸோ அன்சிதா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இன்றைக்கி. இன்ஸ்டா போஸ்ட் 2-3 போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஃபேன் வந்து அன்சிதாவையும் நம்ம விஜய் விஷாலையும் ஒன்றா வச்சு வரைஞ்சிருக்காங்க. பயங்கரமாக சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. அதில் விஜய் விஷால்னு அப்படியே இருக்கார், பயங்கரமாக இருக்காது. அதை ஒன்று ஸ்டோரியில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஐயாம் தியா முகமது அப்படின்னு ஒரு ஃபேன், அன்சிதாவோட ஃபேன் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்துருக்காருங்க. ஸோ அதை வந்து அன்சிதா வந்து தன்னுடைய ஸ்டோரியில் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் டேஸ் ஹானஸ்ட்லி ஐம் நாட் ஃபேன் ஆஃப் பிக் பாஸ். அதனால் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நான் பிக் பாஸ் பார்க்குறதே கிடையாது, அவ்வளோ ஃபேன் கிடையாது பிக் பாஸ்க்கு. பட் நான் இந்த சீசனில் வந்து நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 2-3 எபிசோடுக்கு அப்புறம் பார்த்தேன். ஃபஸ்ட்டே வந்து அன்சிதாவை பார்த்தேன். ஒரு மெரூன் கலர் ஃப்ராக், அதில் வந்து க்யூட் ஸ்மைலாக அப்படியே பயங்கரமாக இருந்தாங்க. அப்பா என்னடா எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் அவங்கள வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து தான் நான் பிக் பாஸே பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு யாருனே தெரியாது அவங்க. ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ. அதான் இவங்களுக்காக தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதிலேருந்து நான் இன்னும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அன்டில் ஸ்டில் எவ்ரி ஃபார் எவர் ஷீ இஸ் மை எவ்ரி திங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை மேம், எத்தனை கோடி பேர் வந்தாலும் அப்படி இப்படி எప్పుడు என்றும் அன்சி ஒன்லி 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 நோ வேர்ட்ஸ் ஜஸ்ட் ஐ லவ் யூ அப்படின்னு போட்டு அன்சிதாவுக்காக அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் வந்து விஷால், ஜெஃப்ரி, அன்சிதா 3 பேரும் ஒரு க்யூட் மொமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்களே, அதையும் அந்த வீடியோ மாதிரி போட்டு அதை போட்டிருக்காங்க. அதை வந்து அன்சிதா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செமையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டபுள் சின்ஸ் ஆர் பெட்டர் தான் டபுள் ஃபேஸஸ்ன்னு போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க நம்ம அன்சிதா. ஸோ முகத்தில் 2 சின்ஸ் இருக்கிறவங்க கூட நம்பிடலாங்க. ஆனால் 2 ஃபேஸ் உள்ளவங்க, 2 முகம் இங்கிட்ட நல்லா பேசிவிட்டு அங்கிட்டு கெட்டதாக பேசுவாங்கல்ல. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது ரசாமி அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது என்ன உண்மை தான், அது எல்லாரோட லைஃப்லேயும் அது வந்து செட் ஆகும். அதுக்கப்புறம் பிம்பிள் லவ் அப்படின்னு போட்டு பிம்பிள்ஸ்லாம் இருந்திருக்கு அவங்க ஃபேஸில். ஸோ அதை வந்து ஒரு க்யூட்டாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. ஸோ அன்சிதா வந்து ஜோடி ஆர் யூ ரெடி அதில் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் டான்ஸராக இருந்தும் பயங்கரமாக கலெக்ட் இருக்கீங்க அப்படின்னு ரம்பாலாம் சொல்லி பயங்கரமாக பாராட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய காம்ப்ளிமெண்ட் என்னென்னா, நம்ம ஸ்ரீதிவ்யா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, சாண்டி சுந்தர் அவரே நீங்கள் ஓவர் ஷேடோ பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா சாண்டி சுந்தருங்கிறவர் வந்து ஒரு பெரிய டான்ஸரு, நல்ல டான்ஸரு. அதனால தான் சாண்டி வந்து அவருடைய சாண்டி வந்து அந்த நேம் வந்து அவர் கொடுத்துருப்பாரு, சாண்டி சுந்தர் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அவருடைய பேர் சுந்தர், நல்லா ஆடுறதுனால சாண்டி சுந்தர்னு சேர்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவரையே ஓவர் ஷேட் பண்ணிட்டீங்க அன்சிதா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பயங்கரமான காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ பார்க்கலாம் கம்மிங் எபிசோட்ஸ்லாம் அன்சிதா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஜோடி ஆர் யூ ரெடி சீசனுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ.